ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. நாம் இப்போ காணவிருக்கும் வகுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி டெட்டு பிஆர்டிஇ தமிழ் இணைய வழி வகுப்பு. இலக்கியம் புறம் பற்றியது. சங்க இலக்கியத்தில் பொருணராற்றுப்படையை பற்றி செய்திகளை பார்க்கலாம். ஓகேங்களா? பொருணராற்றுப்படையினுடைய முழு விளக்கம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? பொருணராற்றுப்படையை எழுதினவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். அவருடைய அந்த பொருணராற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா கரிகால் பெருவளந்தான். பொருணராற்றுப்படையினுடைய அடிகள் என்னன்னா 248 அடிகள் உடையது. என்ன பாவகையால் ஆனதுன்னா ஆசிரியர் பாவகையால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பொருணராற்றுப்படையார் எழுதினவர் யாருங்க? முடத்தாம கண்ணியார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவர் யாருங்க? ஆசிரியர் நம்ம பாட்டுடை தலைவனா யாரை சொன்னோம்? கரிகால் பெருவளந்தான். கல்லணையை கட்டினார் இல்லைங்களா? சோழன் கரிகால் பெருவளந்தான் தான் பாட்டுடை தலைவனாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, பொருணராற்றுப்படையில் வேடம் தாங்கி நடிப்பவர் தான் பொருணர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொருணர்கள்னா என்னங்க? பொருணராற்றுப்படை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால் பொருணர்னா யாருன்னா வேடம் தாங்கி நடிப்பவர் தான் பொருணர்கள்னு சொல்கிறோம். அதாவது ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் அப்படி பாடுறவங்க வேடம் தாங்கினவங்க தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கூத்தரும் பொருணரும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா? ஏற்கள சிறப்பையோ போர்க்கள சிறப்பையோ பரணியையோ பாடக்கூடியவர்கள் வேடத்தை தாங்கி தன் மேல் வேடம் அணிந்து பாடுறவங்கள நம்ம கூத்தரன்னு சொல்கிறோம், பொருணர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்பொருணன் போர்க்களம் பாடுவோன் ஆவான். இந்த பொருணன் எதை பாடுறவன் அப்படின்னா போர்க்களத்தை பாடுறவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருணராற்றுப்படையில் வரவங்க. ஓகேங்களா? பொருணர் இசை விழா. பொருணர்னுடைய இசை விழா வாழையாள் வர்ணனை. யாழிசை கேட்டு ஆறலை கல்வர்கள் தம் கொடுஞ்செயலை, அதாவது இதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கொடுஞ்செயலை மறத்தல் அதை பற்றி சொல்கிறாங்க. பொருணருடைய இசை விழாவை பற்றி சொல்கிறாங்க. பாளையாள் வர்ணனை சொல்கிறாங்க. அந்த யாழிசையை கேட்டு ஆறலை கல்வர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தன் கொடுஞ்செயலை மறந்துடுவாங்களாம். அதை பற்றியும் சொல்கிறாங்க. அப்புறம் விரலியினுடைய வர்ணனை சொல்கிறாங்க. கரிகால் சோழனுடைய விருந்து உபசரிப்பதை பற்றியும் அவர்கிட்ட பரிசு பெற வராங்க இல்லைங்களா, அவங்கள பற்றியும், அதே மாதிரி கரிகாலனுடைய வீரத்தை பற்றியும் காவிரியினுடைய சிறப்பை பற்றின செய்திகள்லாம் இந்த பொருணராற்றுப்படையில் இடம்பெறுது அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர் தலைவன். இசைக்கலைஞர் தலைவன் யாருன்னா ஏழின் கிழவன், அதாவது ஏழிசை தலைவன் எனப்பட்டான். இசைக்கலைஞர்ல தலைவன் அப்படிங்கிறவங்க யாருங்க? இந்த 7 இசையில் சிறந்தவனா இருக்கணும், அதனால அவனை ஏழின் கிழவனும் ஏழிசை தலைவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விருந்தினர் பிரியும் பொழுது கரிகாலன் 7 அடி நடந்து வழி அனுப்பினான். விருந்தினர்கள் அவங்கள விட்டு பிரியும் போது அவங்க பின்னாடியே 7 அடி போய் அவங்கள வழி அனுப்புவாராம். ஓகேங்களா? மேற்கோள் பாடல்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாறுகளி வழி நாள் சூறு நசை உறாது வேறு புலம் முன்னிய விரகரி பொருந் தாய் வயிற்றிருந்து தாயம் எய்தி எய்யாதெவ்வர் ஏவல் கேட்ப அப்படின்னு மேற்கோள் பாடல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இருபெரும் வேந்தரை, 2 பெரிய வேந்தர்களை, இருபெரும் வேந்தரும் ஒரு களத்து ஒளிய ஒரே களத்துல வென்றுட்டாரு. வெண்ணி தாங்கிய, வெண்ணின்ற இடத்துல அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. தாக்கிய வெறுவரு நோந்தாள் கண்ணார் கண்ணி கரிகால் வளவன். அப்படிப்பட்ட சிறப்புடையவன் தான் கரிகால் பெருவளந்தான். ஆரலை கல்வன் படைவிடை அருளின் மாறுதலை பெயர்க்கும் மறுவின் பாலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க, இன்னும் பாடல் வரிகள் இருக்கு. நோக்கு நுழைக்கல்லா நுண்மை பூங்கணிந்து அறவுரி அன்ன அறுவை முரசு முழங்க தானை மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல அப்படின்னு பாடல் வரிகள் சிறப்பிச்சு பொருணராற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, கருவி வானம் கடற்கோள் மறப்பவும் பெருவரல் ஆகிய பண்பில் காளையும் காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. காவிரி புறக்கும் நாடு கிழவனே அப்படின்னு கிழவோனே அப்படின்னு சிறப்பித்து சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இந்த பாடலுடைய பொருள்கள் பாருங்கள் என்னென்னு. மேற்கண்ட பாடலுடைய பொருள்: வளம் சுரந்து பாயும் பொன்னி நதியின் புது புனல் வெள்ளமும் சுவை பயக்க வர்ணிக்கப்படுகிறது. வளம் சிறைந்து இருக்கக்கூடிய பாயக்கூடிய பொன்னி நதி இருக்கீங்களா, அந்த பொன்னி நதியில் மழை பெஞ்சு புதுசாக வரும் இல்லைங்களா, புனல்னா நீர், புதுசாக வரக்கூடிய அந்த வெள்ளம், அந்த வெள்ளம் எப்படி இருக்கும்? சுவை பயக்க வர்ணிக்கப்படுகிறது. அப்படி வரக்கூடிய அந்த புதுப்பெயல் புனல், அதாவது புதுசாக வரக்கூடிய அந்த
தண்ணி வெள்ளத்தை ஆற்றுல வரக்கூடிய அந்த வெள்ளத்தை வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. கரிகால் வளவனுடைய பெயரும் அவருடைய வென்றின வெற்றியும் வெண்ணி தாக்கிய வெறுவரு நொந்தாள் என்னும் அடிகளால் சிறப்பிக்கப்படுகிறது. இந்த அடிகளாட அவருடைய சிறப்பை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்றால் என சிறப்பிக்கப்படும் பொன்னியின் புதுப்புணல் வரவும் விரலியர் பொன்னரி மாலையை பரிசாக பெறல். பொன்னால் செய்யப்பட்ட மாலைகளை வந்து விரலியர்கள் வந்து பரிசா கரிகாலன் கொடுப்பாராம். அதையும் இங்கே சொல்கிறாங்க. பொன்னி நதியினுடைய புதுப்புணல் வரவை பற்றியும் இப்போ விரலியருக்கு பொன்னரி மாலை பொன்னால் ஆனப்பட்ட மாலைகளை பரிசா தரதை பற்றியும் அவருடைய செல்வச் செருக்கை பற்றியும் வறுமையில் வாட்டம் போன்றவற்றை விளக்க பெற்றுள்ளது. அவருடைய செல்வச்செருக்கு இதெல்லாம் வந்து இங்கே விளக்குறாங்க. அடுத்து பாருங்க, சாலி நெல்லின் சிறைக்கோள் வேலி. அங்கே விளையக்கூடிய நெல்லுக்கு பேர் என்னங்கன்னா சாலி நெல்லின் சிறைக்கோள் வேலி 1000 விளை உண்டாக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே. அதாவது காவிரி நதி பாய்ந்து அங்கே என்ன நெல் விளையுதான், சாலிங்கிற நெல் விளையுதான். அந்த நெல்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணுவார், தானமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா சோழ நாட்டு வளம் சுட்டப்படுகிறது. சோழ நாடு காவிரி பாயக்கூடிய சாலிங்கிற நெல் விளையக்கூடிய வளமுடைய நாடு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சுட்டுறாங்க அப்படின்றாங்க. ஒருவரை போல அதாவது ஒருத்தர் மாதிரி வேடம் விட்டு பாடுனரை தான் என்னன்னு சொல்கிறாங்க, பொருணர்னு சொல்கிறாங்க. இப்பொருணர் கையில் என்ன பறை வச்சிருப்பார்னா தடாரி பறை அப்படின்றது வச்சிருப்பாரு. அந்த பறைக்கு பொருணர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பறைக்கு ஒருவரை போல வேடம் அணிந்து நடிப்பவருக்கு பேர் தான் பொருணர் நம்ம சொல்கிறோம். அந்த பொருணர் கையில் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா என்ன இசைக்கருவி வச்சிருப்பார், தடாரி பறை வந்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஒரு ஊரில் விழா முடிந்ததும் பொருணன் வேறொரு ஊருக்கு புறப்படுகிறான். அவன் கையில் வைத்திருந்த பாளையாளின் 9 உறுப்புகள் சித்திரம் போல தீட்டி காட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு ஊர்ல விழா முடிஞ்சு ஒரு பொருணர் வந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் கையில் என்ன வச்சுருக்கான், பாளையாழை வச்சுருக்கான். அந்த பாளையாழில் என்ன இருக்குது அப்படின்னா 9 உறுப்புகள் வந்து சித்திரம் போல் தீட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாளையாழில் 9 உறுப்புகள் சித்திரம் போல் தீட்டி காட்டியிருக்காங்கங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மணங்கமழ் மாதரை மன்னி ஒப்பனை செய்தாள் அன்னையாள் என அதன் அழகு கூறப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அழகுடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் இசை கேட்டால், இந்த யாழினுடைய இசை கேட்டா ஆரலை கள்வன் தங்கள் படைக்கலன்களை கீழே போட்டுவிட்டு மெய் மறந்து நிற்பார்கள் அப்படின்றாங்க. அதாவது கல்வர்கள்லாம் திருட வரவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த யாழிசையை கேட்டாங்கன்னா அந்த இசையினை மயங்கி தன் கூட ஏதாவது ஒரு படைக்கருவி கலன்கள் ஏதாவது ஒரு கருவி வச்சிருப்பாங்களே அந்த கருவியை கூட கீழே போட்டுட்டு அப்படியே மெய் மறந்து அந்த இசையை ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த வரிகள். ஆரலை கல்வர் படைவிடை அருளின் மாறுதலை பெயர்க்கும் மறுவின் பாலை அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சு இந்த அடிகளை சொல்லியிருக்காங்க புறநராற்றுப்படையில். அது பூர்ணனுடன் வரும் பாடினி. பூர்ணன் கூட யார் வருவாங்க அப்படின்னா பாடினி வருவாங்க. அவங்களுடைய அழகை வந்து தலைமுடி முதல் பாதம் வரை 19 உறுப்புகளாக கேசாதி பாதமாக வர்ணிக்கப்படுகின்றன. அரசனின் விருந்தோம்பும் பண்பும் இந்நூலில் மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. பொருணன் கூட யார் வராங்க, பாடினி வராங்க. அந்த பாடினுடைய அழகை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க, தலைமுடி முதல் பாதம் வரை வர்ணிக்கிறாங்க. எத்தனை உறுப்புகளானா 19 உறுப்புகளா கேசாதி பாதமாக வர்ணிக்கிற சிறப்பையும் இந்த புறநராற்றுப்படையில் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசனின் விருந்தோம்பல் பண்பும் இந்நூலில் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, கரிகால் வளவனின் இளமை. கரிகால் வளவன் இளமையில எப்படி இருந்தான், தாய் வயிற்றில் தாயம் எய்தியமை வெண்ணிப்போர் வெற்றி என்ற வரலாற்று செய்தி வரிசையாக கூறப்படுகிறது. அவனுடைய வீர செய்தியும் கொடை சிறப்பும், தாய் வயிற்றில் இருக்கும் போதே அவனுக்கு வெற்றி செய்திகள் தான் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்ட சிறப்புடைய நாட்டில் பிறந்தவன். அவனுடைய இளமை பருவத்தில் அப்படி வெற்றி செய்திகளாக கேட்டு கேட்டு வளர்ந்தவன் அப்படின்றாங்க. அதே மாதிரி கொடை சிறப்பு மட்டுமின்றி கொடை சிறப்பு நாட்டு சிறப்பு காவிரி ஆற்றின் சிறப்பு இதெல்லாம் நன்கு புனையப்பட்டிருக்கிறது இந்த புறநராற்றுப்படையில் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முதியோர் அவை புகு பொழுதில் தன் பகை முரண் செல்க. முதியோர் அவை புகு பொழுதில் தன் பகை முரண் செலவும் நரைமுடித்து முறை செய்த வரலாறு.
அதாவது ரொம்ப கரிகார் பெருவளந்தான்ட்டு ஒரு ஒரு வழக்கு வந்து வருது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன பையனாக இருக்க, நீ எப்படி வந்து சரியான ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும், உனக்கு வயது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்ககிட்ட இவர் என்ன பண்ணுவார், தலையில் வந்து நரைமுடி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு வந்து சரியான தீர்ப்பு வழங்க வரோம். அந்த மாதிரி சிறு வயதிலேயே நரைமுடி தரித்த வரலாறு வந்து இவரை பற்றி சொல்லப்படுது அப்படின்றாங்க, கூறப்படுகிறது. சோழ மன்னனின் நானில வளம் மயக்கமாக இப்பாடலில் கூறப்பட்டு அழகு வந்து கருதத்தக்கது, கூறப்படும் அழகு வந்து கருதத்தக்கது. சோழ மன்னருடைய நானில வண்ணம்னா, நானில வளம்னா என்னதுங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அதுதான். ஓகேங்களா, அதனுடைய வளம் வந்து இங்கே மயக்கமாக கூறப்பட்ட அழகு வந்து வர்ணிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்து பொருநராற்றுப்படையினுடைய உருவம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய உருவம் அப்படின்னு பார்த்தா பொருள் வந்து ஆற்றுப்படைன்னு சொல்கிறாங்க, திணை வந்து புறத்திணையை சார்ந்தது, பாவகை வந்து வஞ்சி கலந்த ஆசிரியம், அதாவது வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா அப்படின்னு இதனுடைய பாவகை குறிப்பிடுவாங்க. அடியல்லையாக 248 வரிகள் இருக்கு. புலவர் யாருன்னா முடத்தாம கண்ணியார் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு. தலைவர் யார் அப்படின்னா அந்த பாட்டுடைய தலைவன் கரிகார் பெருவளந்தான் தான். ஓகேங்களா, சோழன். அடுத்தது பாருங்க, உரை. இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்த காலத்துல என்ன உரை எழுதுனவங்க யாரு? வா மகாதேவ முதலியார் உரை வந்து 1907 வந்து கொடுத்துருக்காங்க. 1907 வா மகாதேவ முதலியாருடைய உரை வந்து எழுதியிருக்கிறாரு. அடுத்தது ஸ்ரீ கோபாலாச்சாரியார் உரையும் எழுதப்பட்டிருக்கு. டாக்டர் மோ ஆ துரையரங்கனார் திறனாய்வு உரையும் எழுதியிருக்காரு. அடுத்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிறது NCHB 2004 உரை எழுதியிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா பொருநாற்றுப்படையின் உள்ளடக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொருநாற்றுப்படையினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னா, பொருணரை வழி அனுப்பும் பொழுது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி தன் காலால் நடந்து சென்று வழி அனுப்பினான். அதாவது அந்த பொருணர் வந்து வந்து பரிசில் பெற வந்த இரவலர்கள்ட்டையோ அதே மாதிரி விருந்தினர்கள்ட்டையோ என்ன பண்ணுவாராம், 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவங்கள ஏற்றி விட்டு அவங்களுக்கு பின்னாடியே 7 அடி நடந்து சென்று அவங்கள வழி அனுப்புவோம் அப்படின்ற செய்தி இந்த புறநாற்றுப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காலின் 7 அடி பின் சென்று என்றும் புறநாற்றுப்படை அடி வந்து கூறப்படுகிறது. 166வது பாடலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இவ்வாறு பல்லே மழுங்கி போயின அதாவது அது மட்டும் இல்லாமல் என்னது, பல்லே மழுங்கி போன ஒரு கதையும் சொல்லப்படுது. பல்லே மழுங்கி போயின கொள்ளையை உழுது தேய்ந்ததனை போல கரிகாலன் வந்து அருகிருந்து உபசரித்த இறைச்சியை மென்று பல்லும் மழுங்கி போயின என்றும் முடத்தாம கண்ணியார் நகைச்சுவைப்பட கூறுவதனை பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாடல் வரிகள் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி கரிகாலன் என்ன பண்ணுறான், தினமும் உபசரித்து பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தினமும் இறைச்சி உணவே போட்டுட்ருக்காரு. அதை சாப்பிட்டு மின்னு எங்களுடைய பல்லெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தேஞ்சு போயிடுச்சு. அது எப்படி இருந்துச்சு, கொள்ளையை உழும். அதாவது கொள்ளைன்னா என்னென்னா இந்த சோளக்கொலை அப்படின்னா சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், வயல் தான். அந்த வயலை வந்து உழக்கூடிய அந்த கலப்பைகள் ஏற்கலப்பைகள்லாம் மழுங்கி போயிருமோ, ரொம்ப உழுது என்ன ஆகிடும். அதே மாதிரி நாங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இறைச்சிகளை வந்து மென்று சாப்பிட்டு எங்கள் பல்லே மழுங்கி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படி நீ உணவு போட்டுட்டே இதை நாம் வாட்டு கவலை எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா எங்கள் சுற்றத்தார்களை எங்களுடைய மனைவி மகளை இவங்களையெல்லாம் யார் பார்ப்பாங்க, இப்படி வந்து நாங்கள் மறந்துட்டு இவங்க கூடயே இருந்துட்டோமே, ஆனால் எங்களை வந்து எங்கள் இல்லத்துக்கு வந்து போகிறதுக்கு எங்களை வழி அனுப்பி வையே, எங்களுக்கு அனுமதி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா, கூடுதல் தகவல்களாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், கொள்ளை விடும். அதுதான் இந்த பாடல் வரிகளை நம்ம சொன்ன செய்தி தான் இந்த பாடல் வரிகளை சொல்லியிருப்பாங்க. கொள்ளை உழுக்குழு எய்ப்ப பல்லே எல்லையும் இரவும் ஊன் தின்று மழுங்கி என்னும் பகுதி படம் பிடித்து காட்டப்படுகிறது. இங்கே எள்ளுனா பகல், எல்லையும்னா பகல்லையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனாவது புறநாற்றுப்படையில் 117 18வது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, பொருணர் கையில் இருந்த பாளையாளின் இசை. இதை தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஓகேங்களா, பொருணருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பாளை யாழ், என்ன யாழ் வச்சுருக்காங்க, பாளையாள், பறை வந்து என்னது தடாரிப்படைன்னு பார்த்தோம். அந்த இசையில் ஆரலை கல்வரும் மயங்கி தம் தொழிலை விட்டு அருளுடையோராக மாறினர். ஆரலை கல்வர்கள் திருட்டு தொழிலை செய்யக்கூடியவங்க கூட இந்த இசையில், யாழின் இசையினுடைய இந்த பாளையாள் பொருணர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த இசையில் மயங்கி அவங்களோட தொழில் என்னங்கிறதையே மறந்துட்டு அருளுடையவராக மாறுறாங்க, நல்லவங்களாம் மாறிட்டாங்க அப்படின்லாம் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க,
அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. அதை தான் திரும்ப அந்த பாடல் வரிகளை சொல்கிறாங்க. ஆரலை கல்வர் படைவிட அருளின் மறுதலை பெயர்க்கும் மறியின் பாலை என்று புறநாட்டுப்படி 21, 22வது பாடலில் கூறுவது மூலம் நம்மளுடைய யாழினுடைய சிறப்பை பற்றி இதில் உணரலாம். ஓகேங்களா, யாழ் கருவியினுடைய சிறப்பு, யாழ் இசையினுடைய சிறப்பையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, அந்த பொருணர் கூட யார் வருவாங்க, ஒரு பாடினி வருவார். அந்த பாடினியை என்ன மாதிரி வர்ணிப்பாங்க, கேசாதிபாத வர்ணனையாக வர்ணிப்பாங்க. பொருணர் இருக்கும் பாடினி மிக்க அழகுடையவனாக, பொருணருடன் இருக்கும் பாடினி எப்படி இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அதனால் பொருணர் அதை அவரை புகழ்ந்து பாடுறாங்க. அந்த பாடினியை எப்படிலாம் புகழ்கிறாங்க, தலை முதல் கால் வரை 19 உறுப்புகளாக வர்ணிக்கிறார்கள். ஓகேங்களா, தலை முதல் கால் வரையும், காலிலிருந்து தலை வரையும். கேசாதிபாதம்னா தலையிலேருந்து கால் வரலாம். ஓகேங்களா, பாதாதி கேசம்னா பாதத்துலேருந்து தலை வரலாம். ஓகேங்களா, அப்படிலாம் 19 உறுப்புகளாக. இப்போ எத்தனை உறுப்புகள்னு கேட்டால் 19 உறுப்புகள்னு சொல்லணும். அடுத்து புறநாட்டுப்படையின் பாடினி வர்ணனை இதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. கரிகாலனின் வெண்ணி பரந்தலை வெற்றியும் சொல்கிறாங்க, சோழ நாட்டினுடைய வளம் சொல்கிறாங்க, காவிரியினுடைய நீர்வளத்தையும் சொல்கிறாங்க, வயல் வளத்தையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் யார் பாடுறாங்க, முடத்தாம கன்னியார் தான் பாடியிருக்காரு அப்படின்ற செய்தி நமக்கு இந்த புறநாட்டுப்படையில் சொல்லப்படுது. புறநாட்டுப்படையினோட மரபு குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். விருந்தினருக்கு எதிர்கொள்ளும் பொழுதும் விடை கொடுத்து அனுப்பும் பொழுதும் பாருங்க, எதிர்கொள்ளும் போதுனா அவங்க வரும்போது எதிர்த்து நின்று வரவேற்கும் போதும், விடை கொடுத்து அனுப்பும் போதும், அவங்கள போகும்போது அவங்க இடத்துல கிளம்பி அனுப்பும் போதும் அவருடன் சேர்ந்து 7 அடி நடந்து விருந்தினரை சிறப்பிப்பது. அவங்க வரும்போதே முன்னாடியே ஓடி போய் வரவேற்கிறதும், அவங்க போகும்போது பின்னாடியே போய் அவங்கள வழி அனுப்புறதும், இந்த மாதிரி ஒரு சிறப்புலாம் எங்கே இருந்துச்சுன்னா சங்ககால பண்பாட்டு வழி பழக்கங்களாக இருந்துச்சு அப்படின்னு இந்த புறநாட்டுப்படை பாடல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை அப்படின்னு இந்த பாடல் வரிகள் பாருங்க. விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவிருந்து பால்படுத்தல் இன்று என்பதற்கு விருந்தோம்பலின் மரபு ஒரை இந்நூல் காட்டுகிறது. விருந்தோம்பல் இந்த மரபு வழியாக இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க நல்லோராக புத்துருவாக்க ஆக்கல் யாழிசைக்கு உள்ளது என்பதையும் நம்ம இந்த புறநாட்டுப்படி நமக்கு ஓகேங்களா. அங்கே இருக்கவங்களுடைய நல்லோராக இருக்கக்கூடிய புத்துருவாக்கம் ஆக்கம் யாழிசைக்கு உள்ளது. அதாவது தீயோராக இருக்கக்கூடிய அந்த ஆரலை கல்வர்களுக்கு அவங்கள நல்லோராக்கக்கூடிய ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த இசைக்கு இருக்குது, யாழிசைக்கு இருக்குது அப்படின்னு புறநாட்டுப்படி சுட்டி காட்டுதுங்களாம். அடுத்தது பாருங்கள், இது ஒரு மரபாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், கரிகாலன் இரவலரை உபசரித்து வழி அனுப்பும்போது பால்புரை புறவி நாளுகுடன் பூட்டி காலில் 7 அடி பின் சென்று கோளின் தாறு களைந்து ஏறு என்று ஏற்றி அனுப்பியதாக கூறும் செய்தி அவனது பெருமையை பறைச்சாற்றுவதாக இருக்காதான். அவங்கள என்னது 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏற்றி 7 அடி பின்னாடி சென்று அவங்கள அனுப்புகிறாங்க. அது அவனுடைய பெருமையை பறைச்சாற்றுறதா இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பாடினி கூட யார் வருவாங்க அப்படின்னு, பொருணர் கூட பாடினி வருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அவங்களுடைய உறுப்பு வர்ணனை 19 உறுப்புகளாக வர்ணிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த உறுப்பு வர்ணனை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ கூந்தலை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா ஆற்று மணலாகவும், இதில் வினாக்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் 19ஐயுமே படிச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன மாதிரி வர்ணனைகள் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம நல்லா படித்துக்கணும். ஓகேங்களா. சிறுநுதல் நெற்றி நுதல்னா நெற்றி எப்படி இருக்குமா, 8ஆம் பிறை, நமக்கு 3ஆம் பிறை தான் தெரியும், இங்கே 8ஆம் பிறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அமாவாசை முடிஞ்சு 8ஆவது நாள் என்னது அந்த சந்திரன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ அந்த 8 நாள் கழித்து வளர்ச்சி அடைஞ்சால் எப்படி அந்த சந்திரனுடைய தோற்றம் இருக்குமோ அது மாதிரி இந்த பாடினுடைய திருமுகம் காட்சியளிக்கும், அவங்களுடைய நெற்றி காட்சியளிக்குமா, 8ஆம் பிறை மாதிரி இருக்குதுன்னு வர்ணனை செஞ்சுருக்காங்க. அவருடைய புருவங்கள் எப்படி இருக்குன்னா வில்லுக்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு, வர்ணனைக்கப்பட்டிருக்கு. கண்கள் எப்படி இருக்குமா மழை பொடியும் இல்லையா, அந்த மழை மாதிரி இருக்குதுங்களா. ஓகேங்களா. இந்த மாதிரி சிறப்புடையதான் இந்த பாடினுடைய வர்ணனை பற்றி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா இளவம்பூ மாதிரி இருக்குமா. இளவம்பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி வாய் மென்மையா இருக்கும். பற்கள் எப்படி இருக்கும்னா முத்து மாதிரி இருக்குங்களா. காதுகள் எப்படின்னா மகரக்குலைகளை ஆடுபவை, மகரக்குலைகள் தொங்கி ஆடுற மாதிரி அவங்க காதுகள்ல தொங்க விட்டுருப்பாங்க. கழுத்துகள் எப்படி இருக்குன்னா நாணத்தால் கவிழ்ந்திருக்கும், வெக்கத்தால் குனிஞ்ச மாதிரி தான் கழுத்து இருக்கும், நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. தோள்கள் எப்படி இருக்குன்னா மூங்கில் போல
திண்மையாக இருக்குமா, ஓகேங்களா, வளமையாக இருக்குமா அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், அவங்களுடைய முன் கைகள் அப்படின்னா மெல்லிய மயிர்கள் நிறைந்தவையாக இருக்கும். முன்னங்கைகள்லாம் என்ன இருக்கும், அதாவது மயிர்கள் நிறைந்தனவாக இருக்கும். மெல் விரல்களுக்கு எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா காந்தல் மலரை தான் வந்து சிறப்பித்து சொல்கிறாங்க. நகங்கள் எப்படி இருக்கும்னா கிளியின் வாய் போல் இருக்குமா, கிளியினோட வாய் எப்படி இருக்கும், ஒரு நகை மாதிரி தானே இருக்கும், அது மாதிரி இருக்கும். மார்பகங்கள் எப்படி இருக்கும்னா பிறரை வருத்துபவையாக இருக்கும். பார்க்கக்கூடியவங்களெல்லாம் வருத்துற மாதிரி மிக அழகாக தோற்றமுடையவளாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கொப்புள், அவருடைய கொப்புள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீரின் கண் சுழி மாதிரி, நீரில் ஒரு சுழி தோன்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நுண்ணெடை அப்படின்னா ஒன்றென்று உணரப்படாதது, ஓகேங்களா. இடை வந்து இருக்கா இல்லையானே தெரியலங்கிற மாதிரி ரொம்ப சின்ன இடையாக இருக்குது. அப்போ இருக்கா இல்லையானே தெரியல, இடையா இது இடையா அப்படின்னு சொல்லி அது இல்லாதது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாடெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இடை வந்து இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குதுங்களாம். அக்குள் வந்து எப்படி இருக்குதுன்னா மேகலை அணியப்பட்டிருக்கலாம். அக்குள்ள என்ன அணிஞ்சிருக்காங்க, மேகலை அணிஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, தொடைகள் எப்படி வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடினுடைய தொடைகள் வந்து எப்படி இருக்குன்னா யானையின் துதிக்கை மாதிரி இருக்குங்களா. ஒரு யானை வந்து துதிக்கை இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி தொடை வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. கணைக்கால், அதுக்கு மேலே கால்கள் எப்படி இருக்கும், மயிர் ஒழுங்குபட இருக்கும், முடிகள் முளைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. பாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓடி இழுத்த நாயின் நாக்கு மாதிரி இருக்குன்னா, நாய் வந்து என்னது வேகமாக ஓடிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணும், இலைப்பாரும், நாக்கு வந்து தொங்க போட்டுட்டு இருக்கும் இல்லையா, அந்த நாக்கு எப்படி இருக்கும், ஒரு இளஞ்சிவப்பு நிறைய ரோஸ் கலரில் இருக்கும் இல்லைங்களா, மென்மையாக இருக்கும், நல்லா சாஃப்டாக. அந்த மாதிரி பாதங்களை கொண்டவர் தான் இவன் சொல்லிட்டு இந்த பாடினுடைய வர்ணனையை 19 உறுப்புகளாக எப்படிலாம் வர்ணித்து சொல்கிறாங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், இதில் படிச்சுக்குங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், பயிற்சி வினாக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த பார்த்த பகுதியிலிருந்து பயிற்சி வினாக்கள் புறநாற்றுப்படையில் பார்க்கலாம், ஓகேங்களா. புறநாற்றுப்படையினுடைய பா வகைகள் யாது அப்படின்னு பார்த்தா வஞ்சு கலந்த ஆசிரியம் அப்படிங்கிறாங்க. புறநாற்றுப்படைக்கு வா மகாதேவ முதலியார் உரை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1907 தான் வெளியிட்டாரு, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, புறநாற்றுப்படைக்கு 2004 உரை வெளியிட்டது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அப்படிங்கிறத வெளியிட்டுச்சான். பொருநாட்டுப்படையின் பாடினியினுடைய அழகை கேசாதிபாதமாக எத்தனை உறுப்புகளாக வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 19 உறுப்புகளாக வர்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க, ஓகேங்களா. எத்தனை உறுப்புகள்னா 19 உறுப்புகள். அடுத்து பாருங்க, தீயோரை நல்லோராக மாற்றும், தீவங்களை கூட நல்லவங்களாக மாற்றக்கூடிய புத்துருவாக்க ஆற்றல் யாழிசைக்கு உண்டு என்பதை காட்டும் நூல் எது அப்படின்னா புறநாற்றுப்படை. பாடினுடைய கண்கள் வர்ணனை எப்படி இருக்குன்னா மழை மாதிரி இருக்குங்களா, கண்கள் வர்ணனை எப்படி இருக்கும், மழை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதோட நம்ம புறநாற்றுப்படையை பற்றின கொடுக்கப்பட்ட செய்திகள்லாம் முடிஞ்சுதுங்க. அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிறுபான்நாற்றுப்படையில் என்னென்ன செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்ப்போம், ஓகேங்களா. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய், உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமையுடையவன் ஆவாய் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். அப்போ நாமளும் நமக்கு வலிமை இருக்குது, நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து படித்து தேர்வில் வெற்றி அடையுமோ அப்படின்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அனைவரும் தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.